பார்க்கலாம். Civil service system introduced in India by the East India Company for the benefit of its commercial affairs got transformed into a well-structured machinery to look after the administrative affairs of the Agwa territory in India. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு யாரால ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் ஸ்டார்ட் பண்ணப்படுது. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தா கமர்ஷியல் நோக்கு வந்து ஆஃபர்ஸ், ஓகே, வணிகம் நோக்கு வந்து சம்மந்தமாக என்ன அப்படின்னா நல்ல மிஷினரியை நோக்கு வந்து வெல் ஸ்ட்ரக்சர் இது பண்ணணும். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸாக பார்த்துக்கணும். ஓகே, அக்வா பண்ணியிருக்கக்கூடிய டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ், கமர்ஷியல் அஃபேர்ஸ் அதெல்லாம் எனக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சிவில் சர்வீஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. In fact, in the beginning, the term civil service was used to distinguish the servant of the company engaged in commercial affairs from those people engaged in military and naval service. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் அப்படிங்கக்கூடிய டேம் முன்னாடி எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, கமர்ஷியல் நோக்கு வந்து அஃபேர்ஸ், ஓகேவா, அந்த வணிக நீதியாக நோக்கு வந்து வேலை பார்க்குறவங்க அவங்களையும் மிலிட்ரி இராணுவம், ஓகே, இராணுவம் அது மாதிரி நாவல் நோக்கு சர்வீஸ் அதை ஆச்சு கப்பல் துறை, ஓகே, கப்பல் நோக்கு வந்து இதில் மிலிட்ரியில் வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்கள இருந்து கமர்ஷியலில் வணிகத்தில் வேலை பார்க்கவங்கள பிரிக்கிறதுக்காண்டி சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற டேமை முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆரம்பத்தில். கிராஜுவலி த சிவில் சர்வெண்ட் வர் bestowed with other responsibility and authority. கிராஜுவலாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வன்ட்ஸ்க்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேவா, கடமைகளையும் அதிகாரத்தையும் கொடுத்தாங்க. ஓகே, கிராஜுவலாக த சிவில் சர்வெண்ட் வர் bestowed with other நோக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் நோக்கு அத்தாரிட்டிஸ். ஓகே, அவ்வளோதான். கார்ன்வால்சிஸ் ரோல். ஓகே, கார்ன்வால்சிஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். கார்ன்வால்சிஸ் வந்து கவர்னர் ஜென்ரல் 1786 to 93. ஓகே, 1786 93 வரைக்கும் 1786 to 93 வரைக்கும் யார் அப்படின்னா கார்ன்வால்சிஸ் இருந்திருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து was the first to bring into existence and organize the civil service. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸை ஆர்கனைஸ் பண்ணது யார் தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்ன்வால்சிஸ் அவங்க தான். ஹீ ட்ரை டு செக் கரப்ஷன் த்ரூ, ஓகேவா, செக் என்ன அப்படின்னா லஞ்சத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா செக் வச்சாங்க யார் நம்மளோட கார்ன்வால்சிஸ். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைசிங் த சிவில் சர்வன்ட்ஸ் சேலரி, சிவில் சர்வெண்டோடைய சேலரி என்ன பண்ணுறாங்க, ரைஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரைவேட் ட்ரேடர். ஓகே, ப்ரைவேட் ட்ரேடருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய என்ன அப்படின்னு பார்த்தா ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. டிபாரிங் சிவில் சர்வன்ட்ஸ் ஃப்ரம் டேக்கிங் ப்ரெசன்ஸ் அண்ட் பிரைப்ஸ், அதாச்சு லஞ்சம் நோக்கு வந்து வாங்காமல் என்னது டிபாரிங் த சிவில் சர்வெண்ட் ஃப்ரம் டேக்கிங் நோக்கு வந்து அதே மாதிரி என்னது பார்க்குறாங்க. என்ஃபோர்ஸிங் ப்ரமோஷன், ஓகே, என்ஃபோர்ஸிங் ப்ரமோஷன் த்ரூ சீனியாரிட்டி நோக்கு வந்து பேஸ் பண்ணி ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா கார்ன்வால்சிஸோடைய ரோல். ஓகே, அவங்க வந்து கரப்ஷனுக்கு எதிராக வச்ச முக்கியமான நோக்கு பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் நோக்கு வந்து வெலஸ்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1800 வெலஸ்லி அப்படிங்கிற கவர்னர் ஜென்ரல் 1798 to 1805 set up the Fort William College for training of new recruits. ஓகே, நியூ recruits இருப்பாங்க இல்லையா, புதுசாக ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ட் வில்லியம் காலேஜில் வச்சு யார் அப்படின்னா வெலஸ்லி கொடுக்குறாங்க. எமோஸ்டில் 1800 அந்த டைமில். அதுக்கப்புறம் 1806 வெலஸ்லி காலேஜ் வாஸ் disapproved by the court of directors and instead East India College was set up at Haileybury in England to impact 2 years training to the recruits. என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலாக ஃபஸ்ட்டு 1800 வில்லியம் நோக்கு வந்து காலேஜ் அப்படிங்கக்கூடிய வில்லியம் காலேஜ் இதுக்கு அங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1806 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா வெலஸ்லி காலேஜ் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணப்படுது. யாருனால அப்படின்னா கோர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ்னால டிஸ்அப்ரூவ் பண்ணப்படுது. அவங்களுக்கு பதிலாக ஈஸ்ட் இந்தியா நோக்கு வந்து காலேஜ் வந்து நம்மளுடைய ஃபோர்ட் நோக்கு வந்து வில்லியம் காலேஜுக்கு பதிலாக ஈஸ்ட் இந்தியா காலேஜ் அப்படிங்கிறத
இங்கிலாண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செட் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் ட்ரைனிங் டு த ரிக்ரூட்ஸ். இங்கே ரிக்ரூட்டில் ஆள் எடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 2 வருஷம் அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகே, இங்கிலாண்டில். ஓகே, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. The 1853 Charter Act entered the company's patronage in enjoining requirement to be through an open competition henceforth. 1853ல கம்பெனியோட ரூல் வந்து என்ன வரும், எண்டுக்கு வரும். The Indians, however, were barred from high post from the very beginning. ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியன்ஸ் என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா ஹை போஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, தடை விதிக்கிறாங்க. இந்தியன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஓகே, கான்வால்ஸ் இஸ் தாட் எவ்ரி நேட்டிவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் இஸ் கரப்ட். எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்தியன்ஸ்க்கு வந்து ஹை போஸ்ட் கொடுக்கல அப்படின்னா கான்வால்ஸிஸோடைய தாட்னால தான். அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா எவ்ரி நேட்டிவ் ஆஃப் ஹிந்துஸ்தான் இஸ் கரப்ட். எல்லாருமே என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தானில் யார், நம்மளோட கண்ட்ரியில் இருக்க நேட்டிவ்ஸ் எல்லாருமே கரப்ட், அதாவது ஊழல் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. அதனால தான் the charter the act of 1793 had reserved all posts worth 500 pounds per annum for the conventional servants of the company. The reason for exclusion of Indians were என்ன அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 அப்படிங்கிறது ரிசர்வ் பண்ணுறது, எல்லா போஸ்ட்டையும் ரிசர்வ் பண்ணது 500 பவுண்ட் ஒர்த். ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஃபார் த கன்வீனியன்ட் சர்வெண்ட் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு கொண்டு வருது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. The reason for exclusion of Indians were the belief that only the English could establish administrative service serving British interest. The belief that Indians were incapable, untrustworthy and insensitive to the British interest. The fact that there was high competition among the Europeans themselves for lubricative posts, so why offer them to the Indians. என்ன அப்படின்னா எதுக்காண்டி இந்தியன்ஸை இது பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷ் தான் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்றப்பெல்லாம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, ஓகே, நம்பிக்கை வந்து இல்லை, ஓகே, இந்தியன்ஸ் மேலே. அது ஒன்று. இன்னொன்று யூரோப்பியன்ஸ்குள்ளே என்ன அப்படின்னா ஹை காம்படிஷன்லாம் இருக்கும் போச்சுல, எதுக்கு இந்தியன்ஸை வந்து இது பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இதில் 1000 வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 இது பண்ணது. Although the Charter Act of 1833 theoretically through open the service to the Indians. 1833 வந்து என்ன அப்படின்னா இந்தியன்ஸும் என்ன பண்ணோம் அப்படின்னா சர்வீஸில் வரும்னு சொல்லி அலோவ் பண்ணுறது, சும்மா தியரட்டிக்கலையா, ஓகே, ப்ராக்டிக்கலையே தியரட்டிக்கலாக அலோவ் பண்ணது. The relevant provisions were never really implemented. ஓகே, உண்மையான வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன பண்ணப்படல, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. அதுக்கு பதிலாக சும்மா தியரட்டிக்கலாக தான் இந்தியன்ஸை வந்து சர்வீஸில் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் வந்து 1857 1857க்கு அப்புறமா when the Indians claimed a share in higher service, proclamation of 1858 declared the British intention of including the Indians freely and impartially in office under the civil service. 1857க்கு அப்புறமா தான் இந்தியன்ஸ் ஹையர் சர்வீஸில் என்ன பண்ணப்பட்டாங்க, அவங்களோட இதை வந்து அவங்களோட ஷேர் இருந்துச்சு. அண்ட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1858 ப்ரொக்ளமேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா பிரிட்டிஷ் இன்டென்ஷன் ஆஃப் இன்க்ளூடிங் த இந்தியன்ஸ். பிரிட்டிஷோடைய இன்டென்ஷன் அது இந்தியன்ஸ் என்னது இன்க்ளூட் பண்ணுறது, ஃப்ரீயாகவும் வந்து ஃப்ரீலி அண்ட் இம்பார்ஷியலி இன் ஆஃபீஸ் அண்ட் த சிவில் சர்வீஸ்க்கு வந்து கீழே அப்படிங்கிறது. ஓகேவா, இதுதான். அதுக்கப்புறம் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் ஆஃப் 1861 1861 என்ன எப்படி வந்து மாறுது, அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். திஸ் ஆக்ட் ரிசர்வ் சர்டன் ஆஃபீஸ் ஃபார் கன்வெனேட்டட் சிவில் சர்வெண்ட். சில ஆஃபீஸர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் பண்ணுது, எதுக்கு, கன்வெனேட்டட் சிவில் சர்வன்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. பட் த எக்ஸாமினேஷன் வாஸ் ஹெல்டட் இன் இங்கிலாந்து இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ்.
சில வந்து சிவில் சர்வன் ஓகே 1861 வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில திஸ் ஆக்ட் டிசர்வ் சார்டன் ஆஃபீஸ், சில நமக்கு வந்து ஆஃபீஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தா கன்வெர்டட் சிவில் சர்வெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதோட எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து எங்கே தெரியுமா நடக்கும், இங்கிலாண்டில் நடக்கும், அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நடக்கும். ஓகே, பேஸ்ட் ஆன் கிளாசிக்கல் லேர்னிங் ஆஃப் க்ரீக் அண்ட் நமக்கு வந்து லத்தீன். ஓகே, அதை பேஸ் பண்ணி என்னது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இங்கிலாண்டில் நடக்கும் இங்கே உள்ள எக்ஸாம். த மேக்ஸிமம் நமக்கு வந்து பெர்மிசிபிள் ஏஜ் வாஸ் கிராஜுவலி ரிடியூஸ்ட் ஃப்ரம் என்ன அப்படின்னா 23 தான் நமக்கு வந்து ஏஜ். ஓகேவா, அந்த ஏஜ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1859ல் 23 இருந்த ஏஜை கிராஜுவலாக நமக்கு வந்து கம்மி பண்ணுறாங்க. 22 ஆக்குறாங்க 1816. அதுக்கப்புறம் 21 ஆக்குறாங்க 1866 அண்ட் 19 ஆக்குறாங்க 1878. இன் 1863 சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவங்க பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு குவாலிஃபை ஃபார் த இந்தியன் சிவில் சர்வீஸ். ஃபஸ்ட்டு இந்தியன் சிவில் சர்வீஸ்க்குன்னு சொல்லிட்டு முதலாக நமக்கு வந்து ஒரு இந்தியன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா அது யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவங்க 1863. ஓகேவா, அவ்வளோதான். இதான் இங்கே இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் ஆஃப் 1861 இருக்குது. இந்த ஆக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா எக்ஸாமினேஷனை இங்கிலாண்டில் வைக்க, அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இது. ஓகேவா, அது மாதிரி மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஏஜை வந்து கிராஜுவலாக ரிடியூஸ் பண்ணுறாங்க. 23 வந்து 1859 23 இருந்தது, 19 ஆகுது 1878. ஓகே, 1863 முதல் வந்து இந்திய நாட்டு, அதாவது சத்யேந்திரநாத் தாகூர் அவங்க சிவில் சர்வீஸில் இந்தியன் சிவில் சர்வீஸில் குவாலிஃபை ஆகுறாங்க. 1863 நடக்குது. அதுக்கப்புறமா சாச்சுரி சிவில் சர்வீஸ் 1878 to 1879 அந்த பீரியடில் லிட்டன் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சாச்சுரி சிவில் சர்வீஸ் அப்படிங்கக்கூடிய இதை என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார், லிட்டன். எந்த 1878 to 79 பீரியடில் கன்சிஸ்டிங் ஆஃப் 1/6 ஆஃப் convened post to be filled by Indians of high family through nomination by local government. என்ன அப்படின்னா ஓகே 1/6. ஓகே, 1/6 போஸ்ட் எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன்ஸில் ஹை ஃபேமிலியில் இருப்பாங்க இல்லையா, பெரிய குடும்பத்தை சேர்ந்த இந்தியன்ஸ் வந்து ஃபில் பண்ணப்படுறாங்க த்ரூ நாமினேஷன் மூலமாக, லோக்கல் கவர்மெண்ட் மூலமாக நாமினேஷன் வழியில் என்ன பண்ணுறாங்க, அந்த இதை ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து சாச்சுரி சிவில் சர்வீஸ் அப்படி சொல்கிறாங்க. இது இப்படி கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா லிட்டன் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருக்காங்க. சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஃபார் த approval by the Secretary of State and Viceroy, but the system failed and was abolished. ஆனால் இந்த எப்படி கொண்டு வரப்பட்ட இந்த சிஸ்டம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, காங்கிரஸ் டிமாண்ட் அண்ட் ஏச்சிஷன் கமிட்டி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரைஸ் த டிமாண்ட் ஆஃப்டர் இட் வாஸ் செட் அப் இன் 1885. 1885க்கு அப்புறம் அது வந்து மோஸ்ட்லி இதாகிருக்கு. அதுக்கு அவங்க வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா லோவரிங் ஆஃப் ஏஜ் லிமிட் ஃபார் ரிக்வயர்மெண்ட். ரிக்வயர்மெண்ட்க்கு ஏஜை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, லோ பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஹோல்டிங் த எக்ஸாமினேஷன் சிமில்டானியஸ்லி இன் இந்தியா அண்ட் பிரிட்டன். இந்தியாவிலையும் வைங்க, பிரிட்டன்லையும் அட் த சேம் டைம் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுது, 2 டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரைஸ் த டிமாண்ட் ஆஃப்டர் இட் வாஸ் செட் அப் இன் 1855 ஃபார் லோவரிங் ஆஃப் ஏஜ் ஃபார் ரிக்வயர்மெண்ட் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிமில்டானியஸ்லி இன் இந்தியா அண்ட் பிரிட்டன் அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னா ஆச்சிஷியன் வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் சர்வீஸ். ஏச்சியன் நினைக்கிறேன், ஏஷியனா வந்து பார்த்துக்கோங்க ப்ரொனன்சியேஷன். ஏச்சிஷியன் வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் சர்வீஸ் 1886. அந்த கமிட்டி வந்து என்ன அதுக்கு அப்படின்னா இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டஃப்ரின் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டஃப்ரின் அப்படிங்கக்கூடிய கொண்டு வராங்க. இது அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்காங்க அப்படின்னா ட்ராப்பிங் ஆஃப் த டேர்ம்ஸ் கன்வெனேட்டட் அண்ட் அன்கன்வெனேட்டட் அப்படிங்கிற அந்த சர்வீஸோட நேம் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னது கன்வெனேட்டட் அண்ட் அன்கன்வெனேட்டட் அப்படிங்கிற டேர்மை என்னது ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன்டு இம்பீரியல் இந்தியன் சிவில் சர்வீஸ் அண்ட் ப்ரொவிஷனல் சிவில் சர்வீஸ் அண்ட் சப்ஆர்டினேட் சிவில் சர்வீஸ்.
என்ன அப்படின்னா சிவில் சர்வீஸை கிளாஸிஃபை பண்ண சொல்கிறாங்க. இம்பீரியல் சிவில் சர்வீஸ் அதாவது எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலாண்டில் இது பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இம்பீரியல் இந்தியன் சிவில் சர்வீஸ் காண்டினும். ப்ரொவிஷனல் சிவில் சர்வீஸ் அது எக்ஸாமினேஷன் இன் இந்தியாவில் நடக்கிறது ப்ரொவிஷனல் சிவில் சர்வீஸ் அப்படின்னும். த சப்பார்டினேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் இந்தியா. ஓகேவா, இப்படி வந்து என்ன பண்ணுறாங்க சிவில் சர்வீஸை இது பண்ண சொல்கிறாங்க. ரைசிங் த ஏஜ் லிமிட். ஓகே, ஏஜ் லிமிட் வந்து 23 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ரைஸ் ஆகுது. இன்னும் வந்து 1893ல த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இன் இங்கிலாண்டில் நம்ம இங்கே லோக்சபா இருக்க மாதிரி இங்கிலாண்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அதில் 1893ல பாஸ்ட் ரீசொல்யூஷன் சப்போர்ட்டிங் ஹோல்டிங் ஆஃப் சிமில்டேனியஸ் எக்ஸாமினேஷன் இன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. இந்தியாவிலேயும் இங்கிலாண்ட்லேயும் ரெண்டு நாட்டிலையுமே இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசொல்யூஷன் ஒரு தீர்ப்பான அந்த ரீசொல்யூஷன் வந்து பாஸ் பண்ணப்படுது ஹவுஸ் ஆஃப் காமனில் 1893ல பண்ணப்படுது. பட் த ரீசொல்யூஷன் வாஸ் நெவர் இம்ப்ளிமெண்டட். ஆனால் அந்த ரீசொல்யூஷன் என்ன பண்ணப்படல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமல்படுத்தப்படல. கிம் பார்லி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் செட் அப்போச்சில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவாக இருந்தாங்க யார் அப்படின்னு பார்த்தா கிம்பர்லி அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் தட் என்னது indispensable that an acute number of members of civil service shall always be European. போதுமான அளவுக்கு என்னது இருக்காங்க யூரோப்பியன்ஸே சிவில் சர்வீஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் இன்டிஸ்பென்சிபிள், இது தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். Okay, it is indispensable that adequate number of members of civil service shall always be Europeans அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது ஓகே. அதுக்கப்புறமாட்டு மான்ஃபோர்ட் அதாச்சு மார்லி. மான்ஃபோர்ட் ரிஃபார்ம் 1919ல் கொண்டு வரப்படுது. ஸ்டேட் ரியலிஸ்டிக் பாலிசி அப்படிங்கக்கூடியதை சொல்கிறேன். ரியலிஸ்டிக் பாலிசி இஃப் யுவர் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா the more Indians we can employ in public service the better. இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா த மோர் இந்தியன்ஸ் வி கேன் எம்ப்ளாய்ட் இன் பப்ளிக் சர்வீஸில் என்ன பண்ணணும் நிறைய இந்தியன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வேலைக்கு வச்சுக்கணும். அப்படின்னா தான் ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் என்ன பண்ண முடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு ஸ்டேட் சொல்லுது எந்த ரிஃபார்ம் மான்ஃபோர்ட் வந்து ரிஃபார்ம் அப்படிங்கிறது. த ரெக்கமெண்டட் வந்து ஹோல்டிங் ஆஃப் சிமில்டேனியஸ் எக்ஸாமினேஷன் இன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து. அம்மாதி இது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னா சிமில்டேனியஸ் ஹோல்டிங் ஆஃப் வந்து எக்ஸாமினேஷன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து ரெண்டுலேயும் என்ன அப்படின்னு வைக்க சொல்லுதாங்க. அண்ட் ரெக்கமெண்டட் தட் 1/3 ஆஃப் த ரிக்யூமெண்ட் பி மேட் இன் இந்தியா இட் செல்ஃப். ஓகே, 1/3 என்ன அப்படின்னா ரிக்யூமெண்ட் இந்தியாவில் தான் இது பண்ணும். டு பி ரைஸ்ட் ஆனுவலி பை 1.5%. அதுக்கப்புறம் வந்து வருஷந்தோறும் 1.5% என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரிக்யூமெண்ட் வந்து இந்தியாவில் தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எதோட வந்து ரிஃபார்ம் அப்படின்னா மான்ஃபோர்ட் ரிஃபார்ம் 1919க்குள்ளது. அதுக்கப்புறம் லீ கமிஷன் வருது 1924ல். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லீ கமிஷன் வந்து ரெக்கமெண்டட் தட் தி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஷுட் கண்டினியூ டு ரிக்ரூட் த ஐசிஎஸ் அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை கண்டினியூவாக ரிக்ரூட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரிகேஷன் பிரான்ச் ஆஃப் சிவில் சர்வீஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸெட்ரா. The requirement for the transfer field like education and civil medical service be employed by provincial government. என்ன அப்படின்னா எஜுகேஷன் ஹெல்த் செக்டர் எல்லாம் என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது அப்போ மோஸ்ட்டில் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த மாகாண வந்து அரசாங்கத்துக்கே போகுது. The requirement for the transfer field like education and civil medical service be made by provincial government. ஓகே, இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஷுட் வந்து கன்டினியூ டு ரிகார்ட் ஐசிஎஸ் அதை ரிகார்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஃபீல்ட் எஜுகேஷன் ஹெல்த் எல்லாம் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணுறாங்க. அண்ட் டைரக்ட் வந்து ரிக்வயர்மெண்ட் டு ஐசிஎஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் 50:50 பார்ட்ஷிப் பிட்வீன் ஓகே
between European and Indians be reached in 15 years. அதாச்சு டைரக்ட் ரிக்வயர்மெண்ட் வந்து ஐசிஎஸ்க்கு அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ்க்கு டைரக்ட் ரிக்வயர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா 50:50 அப்படிங்கக்கூடியதை பேஸ் பண்ணி அதில் இந்தியன்ஸ் யூரோப்பியன்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து இது பண்ணி ஓகே அதில் ஈக்குவலாக வந்து இருக்கணும். 50% யூரோப்பியன்ஸ் இருந்தாங்கன்னா 50% கட்டாயம் இந்தியன்ஸ் இருக்கணும். அது 15 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா அது ரீச் பண்ணணும் அப்படின்னு லீக் கமிஷன் சொல்லுது. இன்னொன்று என்ன அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பி இமிடியேட்லி எஸ்டாப்ளிஷ் as lie down in the Government of India Act 1919 Government of India Act படி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்த என்ன பண்ணும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லீக் கமிஷன் அவங்க சொல்கிறாங்க. 1924 சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 okay the 1935 act recommended the establishment of the Federal Public Service Commission and Provincial Public Service Commission under their sphere. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ப்ரோவிஷனல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது செட்டப் பண்ணப்படுது. பட் த பொசிஷன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் அத்தாரிட்டி ரிமைன்ட் இன் பிரிட்டிஷ் ஹேண்ட். ஆனால் அத்தாரிட்டியும் கண்ட்ரோல் யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா இப்போவும் பிரிட்டிஷ் ஹேண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது, பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்குது. த ப்ராசஸ் ஆஃப் இந்தியன் நேஷன்ஸ் ஆஃப் த சிவில் சர்வீஸ் டிட் நாட் புட் எஃபெக்டிவ் பொலிட்டிக்கல் பவர் இன் இந்தியன் ஹேண்ட்ஸ். இந்தியன் நேஷனாக சிவில் சர்வீஸ் ஆனாலும் அது நல்லா எஃபெக்டிவாக கொடுக்கல. ஓகே பொலிட்டிக்கல் பவர் இன் இந்தியன் ஹேண்ட்ஸ் சின்ஸ் த இந்தியன்ஸ் பியூரோக்ராட் ஆக்டட் அஸ் த ஏஜென்ட் ஆஃப் கலோனியல் ரூல். Evolution of civil service under British rule. Just as Indian were systematically excluded from law and policy. Indians அப்படிங்கிறதுக்காண்டி என்ன அப்படின்னா law and policy என்ன பண்ணுறாங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க இந்தியன்ஸை. மேக்கிங் பாடிஸ் தே வர் மோஸ்ட்லி கெப்ட் அவுட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன். European supremacy and assure in the civil service as in other sphere of governance. This was done in mainly two ways. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் இருந்து என்ன பண்ணுறாங்க இந்தியன்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேவா ஃபர்ஸ்ட்லி although Indians had begun to enter the coveted rank of the Indian civil service ever since 1863 இருந்து என்ன பண்ணுறாங்க இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ளே இது வராங்க. அண்ட் என்ட்ரிங் த சிவில் சர்வீஸ் வாஸ் ஸ்டில் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஃபார் த இந்தியன்ஸ். The entrance examination for the ICS was held in London in English medium only. ICS exam லண்டனில் நடக்க அதுவும் இங்கிலீஷில் தான் நடக்குது. The subject included classical Greek and Latin learning. க்ரீக்கும் லத்தீனும் என்னது சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவர்மோர் த மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் அப்பியரிங் அட் த எக்ஸாமினேஷன் வாஸ் reduced from 23 in 1859 to 19 in 1878 under Lydon. அது மாதிரி ஏஜும் என்ன பண்ணுறது அப்படின்னா கம்மி பண்ணியிருக்காங்க. செகண்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா all key position of power and authority those which were well paid were occupied by the European. நல்ல சேலரி இருக்கக்கூடியதில் எல்லாத்துலேயும் யூரோப்பியன்ஸ் தான் இருக்காங்க. though a slow process of Indianization occurred after 1918 அப்புறம் ஸ்லோ ப்ராசஸாக என்னது இந்தியன்ஸ் உள்ள வந்தாலும் under the nationalistic pressure important and senior position continued to be occupied by Europeans. கிராஜுவலாக வந்தாலும் சீனியர் பொசிஷன் இம்பார்ட்டான பொசிஷன் எல்லாமே யூரோப்பியன்ஸ் தான் ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கிராஜுவலி த இந்தியன்ஸ் கேம் டு ரியலைஸ் தட் இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது புரிய வருது. இந்தியனேஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ் had not in any way. அது எப்போது என்னது இந்தியர்கள் வந்து உள்ள சிவில் சர்வீஸ் இது பண்ணுறது நடக்காது. ட்ரான்ஸ்ஃபர் த எஃபெக்டிவ் பவர் இன்டு இந்தியன் ஹேண்ட்ஸ். இந்தியன் ஹேண்ட்ஸ்குள்ளே எஃபெக்டிவான வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறாங்க. த இந்தியன் மெம்பர்ஸ் ஆஃப் த சிவில் சர்வீஸ் கண்டினியூ டு சர்வ் த imperialistic interest ஆஃப் தி பிரிட்டிஷ் மாஸ்டர். ஓகே பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு அவங்க பிரிட்டிஷ் மாஸ்டர் ஆட்டும் அவங்களுக்கு கீழே பண்ணக்கூடிய சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸில் உள்ள மெம்பர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இதான் இப்படி தான் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா சிவில் சர்வீஸ் அப்படிங்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து எவால்வே ஆகுது இந்தியாவில். ஓகேவா இதான்
evolution of civil service in India. Okay, friends, thank you so much.